நியாயத்திற்கும் சமநிலைக்கும் பெயர் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அதாவது 20 ஏப்ரல் 2026 முதல் 26 ஏப்ரல் 2026 வரை தமிழில் சித்திரை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி வார பலன்களை இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த வாரத்திற்கான சிறப்புகள் என்னென்ன இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை என்ற இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கும், அலுவலக பணிகள்லாம் எப்படி அமையும், கல்வியில மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குங்க, மேலும் நீங்கள் இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் செய்ய இருக்கிறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எனது பெயர் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நான் நலமாக இருக்கிறேன். உங்களது நலன் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாங்க. இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 23 ஏப்ரல் 2026 அன்னைக்கு புதன் பகவான் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. மேலும் இந்த வாரம் சந்திர பகவான் ரிஷபத்திற்கும் மிதுனத்திற்கும் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. இந்த ஒரு அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அற்புதமான ஒரு வாரங்க. குறிப்பாக உத்தியோகத்துல இருக்கக்கூடிய, அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரமாக அமையுங்க. நீங்கள் விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. நீங்கள் அலுவலகத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி லோன் எல்லாம் எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. குறிப்பாக இந்த வாரம் உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் கொஞ்சம் அரட்டை அடிக்கிறத தவிர்க்கணுங்க. ஏன்னா நீங்கள் அரட்டை அடிக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். ஸோ உங்கள் சக ஊழியர்களிடம் நீங்கள் தேவையற்ற விவாதங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்களே அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அலுவலக பணிகளை நீங்கள் கடினமான உழைப்பை கண்டிப்பாக போட்டு நிறைய ஒர்க்கை நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய ஒர்க்கோடைய பலன் இப்போ கிடைக்கக்கூடிய தருணம். இந்த நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்து உங்களது அலுவலக பணிகளை கெட்ட பெயர் வாங்கி கொள்ளக்கூடாதுங்க. ஏன்னா உங்களது வேலை மற்றும் பொறுப்புகளை பற்றி நீங்கள் தீவிரமாக கருதாமல் விட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணியை பறித்து அதை வேறொருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கடினமான உங்களது உழைப்பை நீங்கள் லாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. இந்த வாரம் நீங்கள் உங்களது பணிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது தேவையில்லாத உங்கள் பர்சனல் விஷயத்துக்காகவோ அல்லது கேமிங் போன்ற தவறான விஷயங்களுக்காகவோ நீங்கள் பயன்படுத்துறதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள். ஏன்னா நீங்கள் கண்காணிக்கப்படுவீங்க. ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமாக கொடுத்துட மாட்டாங்க. நீங்க எந்த மாதிரி உங்க அப்ரோச் வேலைகளை நீங்க செய்யறீங்க, எந்த அளவுக்கு கடினமான உழைப்பு போடுறீங்க, எந்த அளவுக்கு நீங்க அர்ப்பணிப்போட நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யறீங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா கவனிப்பாங்க. ஸோ இத்தனை நாள் நீங்க கரெக்டா இருந்துட்டு இந்த மாதிரி நேரத்துல வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானை உடஞ்ச கதையாக நீங்க மாற்றிடக்கூடாதுங்க. ஸோ அலுவலக பணி இருக்கக்கூடிய நண்பர்கள் அதை மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த வாரம் நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக தான் பேசணும். நீங்க சில விஷயங்களை உங்க குடும்பத்தோட ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனா அதுக்கு வெளியே கசியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு காரணம் உங்க குடும்ப உறுப்பினர்களாக இருப்பாங்க. அதை பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் எப்படி நம்ம நம்புறது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் உங்க மனதில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணலாமா வேணாமங்கிற ஒரு தயக்கம் கூட உருவாகலாம். அது கொஞ்சம் சங்கடமாக தாங்க இருக்கும். அதனால உங்களுடைய முக்கியமான சில ரகசியங்களை இந்த வாரம் நீங்கள் குடும்ப உறுப்பினர் கூட நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். நீங்கள் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. குடும்ப வாழ்க்கை மிக மிக அழகாக மாறும். மேலும் நீங்கள் யார்ட்டையும் கடன் கொடுக்க வேண்டாங்க. கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபினான்ஸ் ரீதியாக சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்காமல் இருக்கணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க. யாருக்கு கடன் கொடுத்து நீங்கள் சிக்கல்கள்லாம் மாட்டிக்க விடக்கூடாது. தனக்கு மிந்திதான் தானம் தர்மம்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு தேவை இருக்கும்போது நீங்கள் உங்கள் பணத்தை டைவர்ட் பண்ணி விடாதீங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் நல்ல திருப்திகரமான மன வலிமையோடு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு மன வலிமை அவசியம். 6வது வீட்டில் சனி இருக்கிறாருங்க. மன வலிமை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. தேவையில்லாமல் நீங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணிக்க வேண்டாம். புத்தகங்கள் படிக்கலாம், யோகா பண்ணலாம், உடற்பயிற்சி செய்யலாம். இதில் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்காக நீங்கள் மாற்றிக்கொள்வது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உருவாக்கி தருங்க. மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். இந்த வாரம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு வாரமாக அமையுங்க. காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் பிறகு அதாவது அந்த சந்தேகங்கள் நீங்கின பிறகு உங்கள் சந்தேகங்கள் நியாயம் இல்லாதவை அல்லது ஆதாரம் இல்லாதவை அப்படின்றத நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே சந்தேகத்தோடு நீங்கள் நாட்களை வீணாக்க கூடாதுங்க. எந்த ஒரு முடிவும் நீங்கள் உங்கள் காதலர்கிட்ட பேசி நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அனைத்து உண்மைகளையும் முழுமையாக சரிபார்க்க வேண்டியது அவசியம். அவசரப்படாதீங்க. ஸோ உங்கள் காதல் சந்தேகங்களை தீர்ப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவசரப்பட்டு நீங்கள் தவறான நடவடிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காதல் வாழ்க்கையை நீங்கள் மிக
மிக அழகாக மாற்றிக்கொள்ள முடியும். திருமணமானவர்களுக்கும் இந்த வாரம் நீங்க கொஞ்சம் பயணங்கள் செய்யும்போது, உங்க வாழ்க்கை துணையோட பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்க வாழ்க்கை துணை கூட இனிமையான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்களே அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. பயணங்கள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க. நீங்க சுத்தி என்ன நடக்குங்கிறது அலர்ட்டா நீங்க பயணங்கள் செய்யும்போது ரோட்ல மிதமான வேகத்தில் நீங்க போயிட்டு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு வாரம். இந்த வாரம் கல்வியில மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்களை உங்க ஆசிரியர்கள் கூடவோ அல்லது உங்க கூட படிக்கக்கூடிய தோழர்கள் கூடவோ ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுடைய நல்ல ஒரு பெயர் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். ஸோ எதிர்காலத்துல உங்களுடைய ஆசிரியர் அல்லது உங்க தோழருடைய உதவிகளை நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாகி விடலாம். அதனால அதையெல்லாம் தவிர்த்து விடுவது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வியாபாரம் இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளுக்கு நல்ல பாராட்டுகள் மதிப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கான வியாபார சூழ்நிலையும் இப்போது சூப்பராக தாங்க இருக்கு. அதனால நீங்க வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:24 வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் புதிய முடிவு எடுப்பதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லதுங்க. நீங்க அதை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொந்த தொழில் நீங்க செய்றீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களை என்ன டேஸ்ட்ல என்ன ரசனையில வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ரசனைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணி கொடுப்பீங்க. அதன் மூலம் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கூடு தொழில் புரிபவர்களுக்கு வியாபாரம் சூப்பராக நடைபெற்ற லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்குங்க. உங்க சகோதர சகோதரிகள் வெளியே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் பெரியவர்களின் அறிவுரைகள் மூலமாக தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க கலைஞர்களா இருக்கீங்க அப்படின்னா, கலைத்துறை சார்ந்த நண்பர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். அதனால நீங்க சிறப்பாக செயல்பட முடியும். மகிழ்ச்சியான ஒரு வாரமாக மாறுங்க. அந்த சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. மனதில் தோன்றக்கூடிய புதிய சிந்தனைகளுக்கு தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்க முடிவெடுக்கிறது நல்லதுங்க. அற்புதமான ஒரு வாரமாக அமையும். நீங்க கடன் தொடர்பான விஷயங்கள்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கடன் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலயுமே பெரியோர்களின் ஆலோசனைகளை நீங்கள் பெற்று செயல்படும் போது புதிய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு வெளிவட்டார பழக்கங்கள் நல்ல கெத்தான சூழ்நிலை உருவாகும். உங்களது முயற்சிக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுங்க. புதுசா வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இந்த வாரம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கலகலப்பான சூழ்நிலைகள் உருவாகும். உயர்கல்வியில மாணவர்களுக்கு நல்ல தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. வெளியூர் தொடர்பான பயணங்களை எல்லாம் நீங்க மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகள் கிடைக்குங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, நீங்க எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க நாக தேவர்களை வழிபட்டு வாருங்கள். உங்க முயற்சியில் இருக்கக்கூடிய தடைக்கற்களை எல்லாம் உங்களால் உடைத்துக் கொள்ள முடியும். மேலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்க்கை தேவிக்கு நெய் தீபமேற்றி வழிபட்டு வருவது சிறப்புங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிறத எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக பயன் பெறுவாங்க. உங்க கருத்துக்களை தயங்காமல் வெளியிடுங்கள். அப்பதான் உங்களுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ராசி பலன் உங்களுக்காக தான் வழங்கி வருகிறோம். ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் தினசரி ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.